ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த ஞாயிறு ஆராதனையில கலந்து கொள்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பேஸ்புக் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, ஷாட்ல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவாராக. சதா காலம் உன்னோடு இருந்து வழிநடத்துகிற தேவன் ஆமேன். கர்த்தருடைய மகிமையினாலே அபிஷேகத்தினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தால் ஆண்டவரே எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு எதுவும் செய்ய ஆண்டவரை நான் தேடுகிறேன்ப்பா, ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல, நான் வியாதியோடு இருக்கிறேன், விடுதலை கிடைக்கல என்று எத்தனையோ பேர் நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மெய்யாகவே உங்களை விடுவிக்கவே வந்திருக்கிறேன் என்று. அவர் மெய்யாகவே அவர் விடுவிக்க வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நோய்களை சுமந்து கொள்கிறவர், நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர். ஆமேன். நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவர். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆமேன். கர்த்தர் செய்வாருங்க. சுகம் தருபவரே என் நேசை. அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனமுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனமுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆமென். அந்த சுகம் தருபவரே, அவர் நமக்கு சுகத்தை சித்தம் உண்டு, சுத்தமாக. ஆமென். சுத்தம் இருந்தாதாங்க ஆண்டு சுத்தமாக்குவாருங்க. நம்ம கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கும்போது சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, ஐயா சுமந்து தீர்த்தவரே, ஐயா சுமந்து தீர்த்தவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. சுகம் தருகிற தேவன் நீரப்பா. ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாகி என் நோய்களை சிலுவையில ஜெயிக்கிற தேவன் நம் தேவன். ஆமென். நோய்களை குணமாக்குற தேவன் அவர். ஆமென். உன் கட்டுகளை விலகி காத்து கொள்வார். அது போல மனதுருகி கரம் நீட்டும் போது ஆண்டவர் உனக்கு கரம் பிடித்து நடத்துகிற தேவன். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னவர். ஆமென். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பாடவும் துதிக்கும் ஆராதிக்கவும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீர்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கும், கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், பொல்லாப்பிலிருந்து விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் மெய்யாகவே சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாவற்றின் நன்மைகளை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கூட உபாவம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். ஆமென். சகல நோய்களும் கர்த்தர் சகல நோய்களும் முன்ன விட்டு விலகுகிறதை விட்டு விலகும். ஆமென். எல்லா நோய்களும் உன்னை விட்டு விலகி போகுங்க. இப்போ நான் ஜெபிக்கும் போது எல்லா நோய்களும் மறந்து போகும். அவர் சொல்கிறார், எல்லா நோய்களும் விட்டு விலகி போகும். ஆமென். உன்னை விட்டு விலகி போகும். உன் மேல இருக்கிற எல்லா அழுக்கு கரைகள், பாவங்கள், வேதனைகள் எல்லாமே விலகி போகும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய ஆண்டவர் சொல்கிற என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். அவர் தருகிற தேவன். நீ கேட்கும் போது அவர் கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். சகல ஜாதிகளுக்கு ஆமென் எல்லாத்தையும் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேவ சித்தம் உண்டு. ஆமென். சுத்தமாகுவீர்கள். சித்தத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். நோய்கள் அந்த கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு வியாதி இருக்குதுப்பா, எனக்கு கேன்சர் நோய் இருக்குது, எனக்கு சர்க்கரை இருக்கிறது, எனக்கு பிளட் கேன்சர் இருக்கிறது, எனக்கு தலைவலிகள், தலையில மூளை காய்ச்சல் இருக்குது. ஆமென். எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். காலில் ஆண்டவரே ஆப்ரேஷன், எலும்பு போன் இருக்கிற கேன்சர் இருக்கு. ஆண்டவரே, என்னென்ன வியாதிகள் உச்சந்தல்ல உள்ள கால் வரைக்கும் இருக்கிற அந்த வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறந்து போகும். இயேசுவின் நாமத்தினாலே மறந்து போகும். விசுவாசிக்கிற எவனோ பாக்கியவான். நீங்க விசுவாசிக்கிறா என் தேவன் மெய்யாகவே இந்த விடுதலை கொடுக்க போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பாவுடைய நாமத்தினாலே நுரையீரல் கேன்சர்கள் ஆண்டவரே, அப்பா எலும்பு கேன்சர் ஆண்டவரே, கேன்சர் நோய்கள் இருந்து விட்டு விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, பிளட் கேன்சர் விட்டு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வியாதிகள், சுகர் பிரச்சனைகள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் உச்சந்தல் உள்ளகால இருக்க முடியும் ரத்தத்தினாலே பூசி விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன் அப்பா. உடைய நாம மகிமைப்படுத்த ஆண்டவரே, இவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறேன். திக்கெட்ட பிள்ளைகளின் துணையாக இருப்பேன் சொன்னதப்பா. உடைய வார்த்தை அனுப்பி அவர்கள் சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.